பத்திரிகை சுதந்திரம் வந்து உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட போய் பத்திரிகை சுதந்திரத்தை கேளுங்க. ஒருத்தர் கான்ஸ்டன்டைன் சொன்னார்ல, நாக்குல சுளுக்கு எடுத்துருவன்னு, அவங்கள போய் கேளுங்க. அது பத்திரிகை சுதந்திரம். அதையெல்லாம் கேட்க துணிவில்லாம பத்திரிகை மீது கேஸ் போட்ட பொழுது முதல்ல குரல் கொடுத்தது எந்த கட்சி? ஒரு பத்திரிகையாளர் கூட நிக்கிறது எந்த கட்சி? என்ன பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி டிராமா பண்றீங்களா? திமுக என்ன வேலை பேசுவோம், பத்திரிகை சுதந்திரம் இல்ல. கான்ஸ்டன்ட் இன்னுமே ஷோல கூட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் என்ன பேச விட்டுட்டு இருக்கீங்க. இதான் நீங்க சொல்ற பத்திரிகை சுதந்திரமா? ஏன்னா பிஜேபி ரொம்ப 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 நியாயமா தன்மையா தர்மமா பேசினா பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சி நடத்திய அனைத்துமே காவல்துறை அனுமதி பெற்றுத்தான் ஒரு செங்கல் வச்சோம். பேனரை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு நீதிமன்றத்துடைய ஆர்டர் இருக்கு. சென்ட்ரல் மீடியாவில் வைக்கக்கூடாது, கம்பு வச்சு வைக்கக்கூடாது, பேனரை பேஸ்ட் பண்ணலாம், திரும்ப எடுத்துக்கணும். யார் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு பின்னாடி தான் பேனர் நிற்கணும்னு காவல்துறை அனுமதி போட்டு கண்டிஷன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வயலேட் பண்ணிக்கமான்னு சொல்லுங்க. ஆனால் திமுக பிரதர் என் கூட வாங்க, திமுக டெய்லி வயலேட் பண்றதை ஸ்டாலின் சார் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கலாம், வீட்டு வாசல்ல. அதனால தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இவ்வளவு தூரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அண்ணே உங்க 200 ரூபா வந்துருண்ணே, உங்க 200 ரூபா வந்துரும் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்கான 400 ரூபாயா கொடுத்துடலானே, விடுங்கண்ணே. 600 ரூபாயா கொடுத்துடலானே, சரி 1000 கொடுத்துடலாம், விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்தோம். நான் உங்களுக்கு மரியாதையா பேசுவேன், நீங்க சரி 1500 ரூபா வாங்கிக்கங்க, விடுங்க. இன்னைக்கு அறிவாலயம் 1500 ரூபா கொடுத்துருவாங்க, விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேனரை வயலேட் பண்ணிருக்கமான்னு நீங்க காட்டுங்க. வீடியோ எடுத்துட்டு வாங்க, கீழே வாங்க, போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, போய் கொடுங்க. நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க பொய்யான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அதானே சொல்றேன் அண்ணே. 2000 வாங்கிக்கங்க அண்ணே, 2000 வாங்கிக்கங்க. ஒரே சொல்லியா முடிச்சுக்கலாம். நீங்க நல்லா பேசிட்டீங்க அண்ணா, ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் பேசுனீங்க, சந்தோஷமா இருப்பாங்க அறிவாலயத்துல. 2000 வாங்கிக்கங்க. அதனால நீங்க ஆமா மரியாதையா பேசினா மரியாதை 3 மடங்காக வரும். ஒரு கட்சியின் சார்பா இவ்வளவு நேரம் பேசுனீங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மரியாதை குறைவாக பேசியிருக்கின்றேன்னா 1 மணி நேரம் பிரஸ் மீட் பேசியிருக்கோம். யாரையாச்சும் தவறா பேசியிருக்கேன்னா, ஏன்னா எனக்கு தர்மம் இருக்கு. என் கட்சியை பத்தி அவதூறு சொன்னா திருப்பி அடிப்பேன், அது என் தர்மம். என் கட்சியை பத்தி தவறா சொன்னா திரும்பி அடிப்பேன், அது என் தர்மம். இந்த சேருக்கு நான் செய்யற கடமை. ஆனா கையில தட்டாதீங்கண்ணா, அது என் கடமை. நீங்க சொன்னா நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. 1 மணி நேரம் பேசணும், எங்க தவறு பண்ண? 1 மணி நேரம் யாராச்சும் மரியாதை குறைவா பேசணும், நீங்க வார்த்தைக்கு சண்டை போடணும். அவ்வளவு தூரம் நடந்தது, லட்சக்கணக்கான தோரணங்கள் இருந்துச்சு, அவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. பேனர் எப்படி வச்சோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை தாண்டி இங்க ஒரு பேனர் சாஞ்சிருச்சு, இங்க ஒரு பேனர் உள்ள வந்துச்சு சொன்னீங்கன்னா காவல்துறையிட்ட போய் கொடுங்க. நண்பர் கேட்டது அனுமதியா வாங்கலீங்கிறீங்க, காவல்துறையிட்ட போய் கேளுங்க, அனுமதி வாங்கினாங்களான்னு கேட்டு வாங்க. அதனாலதான் சொல்றேன், கேட்கிற கேள்விக்கு ஒரு தர்மம் இருக்கணும். உங்க தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும், அதுதான் தர்மம். செய்கின்ற தொழிலினுடைய தர்மம், தொழில நேர்மை இருக்கும். உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல, உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல, உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல. போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கேட்ட 13 கேள்வி எதிர்கொள்றேன், நீங்க கேட்ட 13 கேள்வி எதிர்கொள்றேன். முதலமைச்சரை துண்டு சீட்டு இல்லாம உங்க ஒரு கேள்வி எதிர்கொள்ள சொல்லுங்க. முதலமைச்சரை, திமுக அமைச்சர்களை ஒரு துண்டு சீட்டு இல்லாம உங்களோட ஒரு கேள்வி எதிர்கொள்ள சொல்லுங்க. 13 கேள்வி. ஒரு நிமிஷம் இருங்க. 13 கேள்வி எதிர்கொள்றேன். மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். யூடியூப் சேனல்ல உள்ள விட்டுருக்கோம். யூடியூப் சேனலுக்குலாம் பிரஸ் மீட் அலோடே இல்ல, சொல்றதை கேளுங்க. மரியாதை கொடுத்து பேசுறேன். ஒரு நிமிஷம் சரிண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் 3000 வாங்கிக்கங்க அண்ணே. தமிழ் மொழி பாதுகாப்பு பற்றி யார் பேசுகிறாங்கன்னா, வராத ரயிலில் அங்கே இருக்கிற தண்டவாளத்தில் தலையை வைத்துவிட்டு தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு போல் பேசுகிறாங்க. ஆனால் இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்தீங்க, எப்போவாச்சும் நீங்கள் தமிழ் மீடியம் கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா? 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா குழந்தைகளுமே தமிழ்நாட்டில் தாய்மொழியான நம்முடைய தமிழ் மொழியில் படிக்கிறோன்னு கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா? ஆனால் மோடிஜி செய்திருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா முதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியதே 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லோருமே பணக்காரர், ஏழை, பெரிய நகரம், சிறிய நகரம், கிராமம், எல்லா பள்ளிகளையும் தமிழ் மொழியை தான் கம்பல்சரி மொழியாக பண்ணணும். இதை கூட உங்களால் செய்ய முடியல. நீங்கள் என்ன தமிழ் வளர்க்குறீங்க? நீங்கள் எந்த தமிழை பற்றி பேசுகிறீங்க? எந்த தாய்மொழியை பற்றி? இன்னைக்கு காலையில் பேப்பர் திருப்பின ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இருந்துச்சு, பார்த்தீங்களான்னு தெரியல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட், தமிழ்நாடு குழந்தைகள்
உடைய லேர்னிங் எபிலிட்டி தான் இந்தியாவிலேயே லோவஸ்ட் அப்படிங்கிற டேட்டா. 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களை தவிர 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுடைய கிரகிப்பு தன்மை என்பது இந்தியாவிலே தமிழக மக்களுக்கு குறைவாக இருக்கு. அதுக்கு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு சாக் போக்கு சொல்லியிருக்காரு, கொரோனா காலகட்டம் அதனால குறைஞ்சி போச்சுன்னு. பீகார்லேயும் கொரோனா இருந்துச்சுல்லங்கண்ணே, யூபிலையும் கொரோனா இருந்துச்சு, ராஜஸ்தான்லேயும் கொரோனா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கல்வியை அழிச்சதற்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா திமுகக்கு. தொடர்ந்து கல்வியை அழிச்சு எந்த மக்களும் அந்த ஸ்டாண்டர்டெல்லாம் டிசால்வ் பண்ணி யாருமே எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனை போனால் கூட அவங்கள பயமுறுத்தி அடுத்து நீட்டை வச்சு பொம்மை, இப்போ புதுசாக வந்து அவங்க தூக்கிட்டு வர்றது நீட்டு பொம்மை. நீட்டு பொம்மையை வச்சுட்டு ட்ராமா பண்ணுறாங்க. பாரத பிரதமர் வந்து உங்கள் மாதிரி பல பேர்த்த பார்த்துட்டு வந்திருக்கார். அதாவது இந்த பொம்மையை வச்சு விளையாடுறவங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க எல்லாம் பல பேர்த்த பார்க்குறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் என்பது கும்மிடி பூண்டியிலிருந்து கோபாலபுரம் வரை. மோடிஜியினுடைய அரசியல் வந்து இந்திய அரசியலை தாண்டி உலக அரசியலுக்கு போயாச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் 72% மக்கள் மோடிஜியை தான் நம்பர் 1 ரேட்டிங்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு மோடிஜி கிட்ட சும்மா அந்த சின்ன பிள்ளை ஸ்கூலில் போய் அந்த கணக்கு வழக்கு வச்சு போர்டில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதாமல் சரியான முறையில் பேசுங்க. சரியான முறையில் என்ன வருமோ நீங்கள் கேட்காமையே தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலை எங்களுது. அதுக்கு தான் பிஜேபி கட்சி இங்கே இருக்குது. அதனால் முதலமைச்சர் இப்போனாச்சும் இந்த ட்ராமாவெல்லாம் நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில் எடுத்து அடுத்த 4 ஆண்டு காலம் வழிநடத்துவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை பத்திரிகை நண்பர்களும் சொல்லணும். இந்த ஒரு ஆண்டில் இவர்கள் செய்த சாதனையை பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய குற்றவாளியை கட்டிப்பிடித்தது, முத்தம் மட்டும்தான் கொடுக்கல. அடுத்தது விருதுநகர், வேலூர், தஞ்சாவூர், தொடர்ந்து ராமநாதபுரத்தில் பாலியல் வன்கொடுமை, கேங் ரேப்பு, அதில் சில இடத்துல திமுகவினுடைய தொண்டர்கள் இருப்பது வெக்கக்கேடு. 5க்கு மேற்பட்டோர் லாக்அப்பில் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். கட்சிக்காரரை நடு ரோட்டில் வெட்டி கொன்னது இன்னொரு சாதனை. வீடுகள் கோவிந்தசாமி நம்பரில் யாருக்கு வீடு இருக்கோ வீட்டையெல்லாம் இடித்து கட்டிட்டு நடு ரோட்டில் இருக்க வச்சுட்டு அந்த லேண்டை தூக்கி ஒரு ப்ரைவேட் டெவலப்பர் கொடுக்குறது அடுத்த சாதனை. தினமும் சட்டசபையில் உள்ளே வந்தோடனே காலங்காலத்தில் சுப்பிரபாதம் பாடுற மாதிரி என் மகனை பற்றி என்னை பற்றி பாடுங்கன்னு சொல்கிறது. சினிமா துறையை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருப்பது. ஸ்வீட் பாக்ஸ் ஊழலிலிருந்து, பொங்கல் தொகுப்பு ஊழலிலிருந்து, மின்சார ஊழலிலிருந்து, ரோடு போடாமல் கரூரில் கமிஷன் அடித்ததிலிருந்து இந்த சாதனைகள் என்பது ஏராளம். முதலமைச்சர் தானே தலையிட்டு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் பிஜிஆருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டும் என்று 4500 கோடி ரூபாய் கொடுத்தார். உண்மையை சொல்ல போனால் நான் சொன்ன இந்த கடைசி 8 பாயிண்ட் தான் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். அதை கரெக்டாக சொல்லணும்னா இந்த 8 பாயிண்ட் தான் திமுக மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். இன்னைக்கு தேதி 27 ஜூன் முதல் வாரத்தில் திமுக செஞ்ச 2 ஊழல், 100 கோடி ரூபாய், 120 கோடி ரூபாய் ஆதாரத்தோடு இங்கே பேப்பரோடு வெளியிடுவோம். வந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் திராவிடன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக புக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சராக இன்னும் 15 நாட்களில் ஊழல் பட்டியல் வரும், புத்தகத்தை வெளியிடுவோம். அதனால் இந்திய மக்களுக்கு தெரியணும், தமிழக மக்களுக்கு தெரியும், இந்தியா ஃபுல்லாக தெரியணும் முதலமைச்சர்னா யார், நம்பர் 1 முதலமைச்சர்னா எதுக்கு நம்பர் 1 முதலமைச்சர்னு சொல்கிறீங்கன்னா ஊழலில் நம்பர் 1 முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இதே இடத்துல பேப்பர் ரிலீஸ் பண்ணுவோம். 2 அமைச்சர் பதவி விலகுவதற்கு நிச்சயம் இருக்கும், பதவி விலகியே ஆக வேண்டும். மீடியா நண்பர்கள் விட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் தவறு எதுவும் கிடையாதுங்கண்ணா, இல்லை தவறு இல்லை. நீங்கள் வலியுறுத்தின கோரிக்கையில் லாஜிக் இருக்கா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 14,000 கோடி என்ன லாஜிக்கு? அது யார் கொடுக்கணும்? அது ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுக்க வேண்டிய பணமா? ஜிஎஸ்டி கவுன்சில் நிதித்துறை அமைச்சர் இருக்காங்க, அவர் கன்சென்சஸில் தான் நடந்தது. அதில் என்ன லாஜிக்கு? கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, கச்சத்தீவை கொடுத்தது யார்? என்ன லாஜிக்கு? நீட் எக்ஸாம் சரி, எனக்கு வாரம் நோட்டீஸ் அனுப்புகிற வில்சனும் நம்ம இன்னொருத்தர் ஆர்எஸ் பாரதி 2 பேர் இருக்காங்க. எனக்கு வாரம் நோட்டீஸ் அனுப்பாங்க, போர் அடித்தா நோட்டீஸ். என் மேலே நோட்டீஸ் அனுப்புறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் நீட்டை கொண்டு வாங்களே. சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் டிஸ்மிஸ்னு தெரியும். என் மேலே 600 கோடி 100 கோடின்னு வாரம் நோட்டீஸ் அனுப்புறீங்களே, அந்த பேப்பர் காசனாச்சும் மிச்சப்படுத்துறதுக்கு இந்த நீட்டை கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட தம்பி வில்சன் அவரும் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவரும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் போட்டு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அங்கே எல்லாம் கிழிஞ்சிரும். சும்மா ட்ராமா பண்ணுறக்காக இங்கே இருந்தீங்க இதை பிரசிடென்ட் ரிஜெக்ட் தானே பண்ண போகிறாங்க. இந்த மேட்டர் ஆஃப் டைம் ரிஜெக்ட் ஆகி வரத்தான் போகுது. ஏன்னா யாருக்கும் எதிரானது கிடையாது. 59% நீட்டு குழந்தைங்க கோச்சிங் சென்டர் இல்லாமல் போய் நீட்டு எழுதுனன்னு அவர்களே உத்தரவாதம் கொடுத்துருக்கும் பொழுது
99% குழந்தைகள் கோச்சிங் எடுத்தாங்க. எங்கிருந்து வந்துச்சு? பிற்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளே வரல. நீட்ல என்னன்னா டேட்டா? வெள்ளை அறிக்கை எப்ப கொடுப்பீங்க? வெள்ளை அறிக்கை கொடுத்தா சந்தி சிரிச்சிரும். வெள்ளை அறிக்கை கொடுக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன மக்கள் போனாங்க, இருளர் இன மக்கள் போனாங்க, எல்லா சமுதாயத்திலிருந்து டேட்டாவை பார்ப்போம். வெள்ளை அறிக்கையும் கொடுக்கறது கிடையாது, சொல்ற டேட்டாவும் போய். என்ன நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் முட்டாளா? இந்த மாதிரி போனோடனே கையெழுத்து போட்டு அனுப்புறதுக்கு எந்தவித லாஜிக்கும் இல்லாத வெத்து பேப்பர் அனுப்புனா எப்படி குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுப்பார்? குடுக்கல் வாங்கல் இதுவரை இந்தியாவில் யாருமே சொன்னது கிடையாது. இதுவரை இந்தியாவுடைய சரித்திரத்தில், தமிழக அரசு சரித்திரத்தில் குடுக்கல் வாங்கலை பற்றி யாருமே பேசல. ஏன்னா அரசு என்பது அப்படித்தான் நடக்கும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3000 கோடி நீங்கள் கொடுக்கணும், 4000 கோடி நாங்கள், அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மத்திய அரசு ஏதோ ரூமை போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்கிற மாதிரி கற்பனை ஏற்படுத்துறீங்க. அது ஜிஎஸ்டி கவுன்சில் குஜராத்துக்கும் நிலுவைத் தொகை இருக்கு. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்குங்கன்னா 2 முறை மத்திய அரசு நிலுவைத் தொகையை விடுவிக்கும். 2 முறை. அது எப்படி விடுவிக்கும்னா, ஒரு 6 மாச லாட். பொதுவாக ஒரு நிதியாண்டின் ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த ஜனவரி வரைக்கும் 10 மாதங்களுக்கான இழப்பீடு அடுத்த நிதியாண்டில் வரும். பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இழப்பீடு அடுத்த நிதியாண்டில் வரும். நெக்ஸ்ட் கேலண்டர் இயர், ஃபினான்ஷியல் இயர். இதுதான். நீங்கள் எனி ஒன் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கு 3 மாதம் இருக்கத்தான் இருக்கும். இப்போ அவங்க சட்டசபையில் சொன்னதுக்கும் இதுக்கு சொன்னதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த 3 மாதம் அடிஷன். அந்த சைக்கிள் வரும்போது வரும். அந்த சைக்கிளை டிசைட் பண்ணுறது யாரு? ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சிலில் தலையருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. ஏன்னா அவங்க கன்வீனர். ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவெடுத்த பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பணத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதிகாரம் நிதியமைச்சருக்கு இல்லை. இது நம்முடைய நிதி அமைச்சருக்கு நன்றாக தெரியும். இதையே மறைச்சு அரசியல் பண்றீங்க. தமிழகத்திற்கு வந்த பணத்தை மோடிஜி நிறுத்திட்டாருங்க மாதிரி ஏன் சொல்றீங்க? ஆனா அந்த 25,000 சில்லற கோடி, 949 கோடி பவர் ஜெனரேஷன் கம்பெனிக்கு தமிழ்நாடு டான்ஜெட்கோ வாங்கிய பவர்னுடைய பில்லு காஸ்ட் 2 வருஷமா பெண்டிங். அந்த பணத்தை ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஆனால் அதை பேசுவதற்கு எனக்கே வெக்கமாக இருக்கிறது. ஏன்னா அது நம்ம பணம், நாம கட்டின வரி பணம், நம்ம தமிழ் பணம். அது உங்க பணம், என் பணம், இங்க இருக்கவங்க எல்லாத்து பணம். அதை பேசக்கூடாது. ஒரு அரசு அப்படித்தான் நடக்கும். ஆனால் நீங்க என்ன கட்சி நடத்துறீங்களா, ஆட்சி நடத்துறீங்களா? எதற்கு எடுத்தாலும் விதமாக போட்டி அரசியலாக செஞ்சீங்கன்னா எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? 2020-21 ஜிஎஸ்டி மத்திய அரசு வசூலே செய்யாதப்ப எப்படி மத்திய அரசு ஜிஎஸ்டி பணத்தை கொடுத்தாங்க? மாநில அரசுடைய நிதியமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு காம்பன்சேஷன் மாடலை ஒர்க் அவுட் பண்ணி மத்திய அரசு கடன் வாங்கி அந்த கடனுக்கான வட்டியை அடைத்து தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி பணம் வந்துச்சு. அதைத்தான் நிதியமைச்சர் எப்படி மாற்றி பேசுறாங்கன்னா, ஜிஎஸ்டி சைக்கிளை 2 வருஷம் உயர்த்துங்க, 2 வருஷம் உயர்த்துங்க. இது 2 வருஷம் உயர்த்துறதே இல்லை. அப்போ வாங்கின கடனுக்கு ஒரு ஃபார்முலா அக்ரி பண்ணி 2026 வரைக்கும் மாநில அரசு மெதுவாக அதை கட்டுங்கிற பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணுறோம்? 3 லட்சம் கோடி கடன் டான்ஜெட்கோ. என்ன பண்ணுறோம்? கான்ட்ராக்ட் மேலே கான்ட்ராக்ட், கோல்ல கமிஷன் மேலே கமிஷன். பிஜிஆர் எனர்ஜிக்கு கான்ட்ராக்ட் வேலை செய்யாது. எதுக்கு? உங்களுக்கு பணம் வேண்டும் என்பதற்காக டான்ஜெட்கோ ஒழிச்சு அதை லாஸ் மேக்கிங் ஆக்கி மத்திய அரசுக்கு போக வேண்டிய பணத்தையும் கொடுக்காம இன்னைக்கு நான் பேங்க்ல கடன் வாங்கி வட்டி கட்டுன்னு சொன்னா அந்த லாஜிக்கை எந்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போஸ் இல்லை அண்ணா. அதாவது முதலமைச்சர் அவர் வரவேற்பது அவருடைய கடமை, அது கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. பாரத பிரதமர் இங்கே இருந்து செல்லும் பொழுதும் அவரை அனுப்பி வைப்பது கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. அது நம்முடைய முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும். ஏனென்றால் நம்ம முதலமைச்சர் விளையாடுறது கபடி விளையாட்டு. கோர்ட்டுக்குள்ளேயே போகாமல் வெளியே கபடி ஆடிட்டு இருக்கார். நான் கோட்டை தாண்டினா தான் நாமளும் அரசியல் செய்ய முடியும். கோர்ட்டுக்கு வெளியே தொடாமல் கபடிங்கிறாரு. ஏன்னா ஒரு பக்கம் பாரத பிரதமரை பகைப்பதற்கு மனமில்லை நேரடியாக, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மேடை கிடைக்கும் பொழுது சாக்கு போக்குகளை சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நான் பேசுறது எல்லாமேங்கன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பேசியிருக்கேன். ஜிஎஸ்டி கவுன்சில் யாரும் பணத்தை நிறுத்தி வைக்கல, கச்சத்தீவு என்ன இஷ்யூ, ஆதாரத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் சொன்னதுக்கு இதை நீங்க ஏன் சார் சொல்லல? சமூக நீதிங்கிறீங்க. ராஜகண்ணப்பன் அண்ணன் அசம்பிளியில் இருக்காரு. உங்க சொந்த நெஃப்யூ தயாநிதி மாறன் அவங்க எம்பியா இருக்காங்க, டிஆர் பாலு எம்பியா இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க பத்திரிகையாளர்? அப்ப நாங்க தீண்ட தகாதவர்களா? இதான் 70 ஆண்டு காலம் சமூக நீதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? அது கோபாலபுரத்தில் பிடிந்த ஒரு மனிதர் சொல்றாரு, அப்ப நாங்க தீண்ட தகாதவனா? என் கையை இப்படி தொட்டாரு அப்படின்னு உங்க மனசுல என்ன வன்மம் இருக்கு? நீங்க மக்கள் எப்படி பாக்குறீங்க? இதையும் மேடையில் சொல்லியிருக்கலாமே. இதான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி. அண்ணன் மக்களுக்காக என்ன பேசியிருக்கணும்னா, பாரத பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கு ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும்.
தமிழ்நாட்டில் நிறையா நாங்கள் ரோடெல்லாம் போடணும், நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி தமிழ்நாட்டுக்காக ஸ்பெஷலாக கொடுங்க, பிஜேபி கூட நின்று சப்போர்ட் பண்ணும். நம்ம மக்களுக்கு வர்றது நாங்கள் பிரதமர்கிட்ட கேட்போம், சார் ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார், அது எங்கள் கடமை. இவர் பேசிய தோரணை எப்படி இருக்கு? மேடையின் மீது உட்கார வைத்துக்கொண்டு அது ஏன் கொடுக்கல? இந்த 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 கணக்குள்ள வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்கல்ல, இதை ஏன் கொடுக்கல? அவர் பிடிஆரை கொண்டு வந்து நோட் புக்கை கொண்டு வரல, நோட் புக் கொண்டு வந்து பக்கமாக திருப்பி இங்கே கையெழுத்து போடணும் வாங்காம விட்டார். இதெல்லாம் இந்திய மக்கள் பார்க்குறாங்க. நேற்றும் சொன்னேன், தமிழக முதலமைச்சரை நான் மாண்புமிகு அப்படிங்கிற வார்த்தையை தவிர எதுவுமே இதுவரை பயன்படுத்தியது கிடையாது. ஏன்னா நம்ம முதலமைச்சர் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாற்காலிக்கு தகுந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் பிஹேவ் பண்ணணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். நாற்காலிக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. நேற்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் இருந்தது. ஒரு காவல்துறை உயரதிகாரி வந்து சொன்னார், அண்ணே உள்ளே நீங்கள் அடிச்சுவீங்களாட்டிருக்கு, பாதி இங்கே இருக்கீங்க பாதி அங்கே இருக்கீங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் போலீஸ் செக்யூரிட்டி எக்ஸ்ட்ரா போடுங்க சார் அப்படின்னு. நாங்கள் முதல்ல கை வைக்க மாட்டோம், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டோம். அது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. யாரு மேலேயும் கை வைக்க மாட்டோம், ஆனால் வந்த சண்டையை விடுற மாதிரி இல்லை. உடனே ஒரு உயரதிகாரிகிட்ட சொன்னேன், நாங்கள் கை வைக்க மாட்டோம்னா நாங்கள் அமைதியாக தரப்போம், ஆனால் அந்த சைடில் நீங்கள் பார்த்துக்கணும். அது ஆல்ரெடி உருவாயிருச்சுனே, உங்களுக்கு வேண்டுமோ வேண்டாமோ களத்தில் தெரிகிறது. நேற்று முதலமைச்சரனுடைய பேச்சை எல்லாரும் பார்த்தீங்க. அதிகாரத்தோணி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறத மேபி நமக்குள்ளே டிஸ்அக்ரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் ஒரு அரசியல்வாதி. அது தமிழக மக்களுக்கு விட்டுறலாம், நமக்குள்ளே நமக்கு எதுக்கு சண்டை போடணும். நிச்சயமாக அதிகாரத்தோணி இருந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, பரவலான கருத்து. இரண்டாவது, கேட்கின்ற விதம். ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த டேட்டை ஒத்துக்கிட்டு வெளியே வந்தது யாருன்னா நிதியமைச்சரா ஒத்துக்கிட்டு தானே வந்தார். மத்திய அரசு இந்த ஃபார்முலா போட்டு, ஃபார்முலா ஏ நிதியமைச்சர்கிட்ட கேளுங்க சார், 2 ஃபார்முலா கொடுத்தாங்களாமா, நீங்கள் தமிழ்நாடு வந்து 2வது ஃபார்முலாவை செலக்ட் பண்ணீங்களாமா, ஏன் சார் செலக்ட் பண்ணீங்கன்னு கேளுங்க. நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் சார் 2 ஃபார்முலா ஜிஎஸ்டி கவுன்சில் ஆஃபர் பண்ணாங்க, தமிழ்நாடு செலக்டட் தி 2nd ஃபார்முலா ஒய்ன்னு கேளுங்க, அவர் பதில் சொல்லட்டும். எல்லாத்தையும் மறைச்சு 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 பொய்யை பேசும் பொழுது இதை பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் வருகிறோம். அதனால் நாம் சொல்கிறது ஆக்கப்பூர்வமாக அரசியல் பண்ணுவோன்னு தான் சொல்கிறோம். எங்களை பயன்படுத்திங்க, பிரதமரை கேட்டு வாங்குவோம், அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, இன்னும் வாங்குவோம். ஸ்மார்ட் சிட்டி, அமிர்த் சிட்டி திட்டம் எல்லாம் வருது, இன்னும் வாங்குவோம். நமக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறது இங்கே வாங்கிட்டு வருவோம், நாங்கள் கூட இருக்கோம். ஆனால் அரசியலாக செய்வோமோ தவிர ஒரு முதலமைச்சர் பதவியை தப்பாக பயன்படுத்த வேண்டாம் என்று தான் சொல்லுகின்றோம். இது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் எதுக்கு வருத்தப்பட போறார்? அவர் இதையும் பார்த்துருப்பார், இதை விட மோசமான அரசியலையும் பார்த்து தான் இங்கே வந்திருக்கார். ஆனால் எங்களுக்கு வருத்தம் என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வருத்தம். இப்போ முதலமைச்சருங்கிற வார்த்தையை பயன்படுத்த, நம்ம முதலமைச்சர், நம்ம மாநிலம், நம்ம மக்களுடைய முதலமைச்சர் இப்படி நடந்திருக்க கூடாது என்கின்ற எங்களுடைய வருத்தம். அதெல்லாம் மோடிஜி கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாராட்டிட்டு மக்களுக்கு பெரிய நன்றி சொல்ல சொன்னார், நிறைய பேருக்கு ஃபோன்லேயும் பேசினார். நம்முடைய பிரதமர் அப்படிப்பட்ட மனிதர். முதலமைச்சர் அப்படி நடந்திருக்க கூடாது என்பது ஒரு தமிழனாக எங்களுடைய கருத்து. அண்ணா மன்னிப்பு கேட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. நாட்டுக்கு அறிவாலயத்துக்கு வர நாளைக்கு காலையில் கச்சத்தீவை கொடுத்தது நாங்கள் தான். தமிழக மக்களை எங்களை மன்னிச்சுக்குங்க, நாங்கள்லாம் பிஜேபியோட சேர்ந்து கச்சத்தீவை மீட்டிட்டு வரேன்னு சொல்லுங்கள். காலங்காத்தால் உங்களோட அறிவாலயம் நான் வர்றேன். எங்கள் அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு. இந்திரா காந்தி அவங்களோட அரசியல் லாபத்திற்காக இருந்து கச்சத்தீவை கொடுத்துட்டோம். அது இல்லாமல் ஆர்டிக்கல் 6 திருட்டுத்தனமாக 1976 திருட்டுத்தனமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸில் ஸ்டாப் பண்ணோம். அதனால் தமிழக மக்களே, ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அரசியல்வாதிகள் மன்னிப்பு கேட்பாங்க ஜப்பானில். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தந்தை செய்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும், காலங்காலத்தில் அறிவாலயத்துக்கு வருவோம், பேசுவோம், டெல்லி கூட்டிகிட்டு போவோம், அடுத்த வேலையை எடுப்போம். அரசியல் கச்சத்தீவை எப்படி கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாடம் எடுப்பதற்கு நீங்கள் யார்? தவறு செய்துவிட்டு குற்ற உணர்ச்சி வந்துவிட்டு திமுக எங்களுக்கு என்ன பாடம் எடுக்கிறீங்களா கச்சத்தீவை வச்சு? அண்ணா திமுக மாதிரி எனக்கு பொய் பேச தெரியாதுங்கண்ணா. உள்ளத்துல உணர்வு இருக்கிறத பாரதிய ஜனதா கட்சி தலைவராக சொல்றோம். ஆனா ஒண்ணு இல்ல லாஸ்ட் கேள்வி எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஆர்டிக்கல் 6 திரும்ப வாங்கி கச்சத்தீவில் மீனவர்கள் மீன் பிடிக்க அங்கே அனுமதித்து இவ்வளவு கேட்குறீங்க. நம்ம முதலமைச்சருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேளுங்க. இலங்கையில் ஃப்ரெண்ட்ஸ் யார் முதலமைச்சருக்கு? இலங்கையினுடைய சில தமிழ் அரசியல் தலைவர்கள். அப்படியே ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு கொழும்பு போனீங்கன்னா கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது நாங்கள் சொல்கிற அதே அரசியல் தலைவர்கள் அவங்க தான். இங்கே வரும்போதெல்லாம் முதலமைச்சரை பார்ப்பாங்க, முதலமைச்சருக்கு மாலை போடுவாங்க, முதலமைச்சரோட ட்வீட்டில் போடுவாங்க, சமூக நீதினு போடுவாங்க. நாம் கொடுத்த பொருளுக்கு நன்றி சொல்லி ஒரு தலைவர் லெட்டர் அனுப்பிச்சார். அந்த தலைவருடைய ஸ்பீச் எடுத்து பாருங்க, கச்சத்தீவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு. எந்த காரணத்திற்கும் ஒரு செங்கலை கச்சத்தீவில், அவங்களுக்கு செங்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா, ஒரு செங்கலை கூட கச்சத்தீவுலேருந்து கொடுக்க மாட்டேன். நடத்துவது கபட நாடகம். உங்களால் கச்சத்தீவில் ஒரு மரத்தை கூட வாங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நெஞ்சில் உரம் கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கும்,
அதனால் திமுக எங்களை விடுங்க, நாங்கள் அதை செய்து காட்டுகின்றோம். ஆனால் பாஜக மீட்டும் என்பது உங்களுக்கு பல இடத்துல சொல்லியிருக்கோம். பாஜக இதை மட்டும் மீட்காது. இவங்க இலங்கையில் செஞ்ச எல்லா குளறுபடியும் சரி பண்ணுறதே எங்களுக்கு 10 வருஷம் ஆகிப்போச்சு. இவங்க செஞ்ச எல்லா குளறுபடி கொன்று குவித்து விட்டு என்ன பண்ணாங்க, பேச்சுக்காக கொஞ்சம் வீட்டை கொடுத்தாங்க. அந்த வீடு 5 வருஷமாக கழிச்சு வீட்டுக்கு அஸ்திவாரம் கூட போடல. மோடிஜி பதவியேற்று அவர்கள் அனௌன்ஸ் பண்ண வீட்டுக்கும் அஸ்திவாரம் போட்டு, நாம் அனௌன்ஸ் பண்ண வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டு இன்னைக்கு 60,000 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு என்னுடைய ஒரே குறிக்கோள், தமிழ்நாட்டு மக்களை திமுக முட்டாள் ஆக்காதீங்க. நீங்க ஃப்ரீயா விடு. இல்ல கலைஞர் கருணாநிதி மாதிரி கேள்வியும் நானே பதிலும் நானே சொல்லி நீ அனுப்பி வைக்க வேண்டியதான். கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு நானே கேள்வி எழுதி நானே பதில் எழுதுறேன், அது இஷ்டம் இருந்தா போட்டுக்கன்னு சொல்ல வேண்டியதான். வேற என்ன பண்றது? அது நம்ம ஒரு நிமிஷம் அண்ணா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க, ஒரு நிமிஷம். நான் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன். அந்த நண்பர் நான் போட்ட மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் மீடியா குரூப்பில் போட்டார். உங்கள் மீடியா குரூப்பில் 13 பேர் திரும்ப அங்கிட்டே ஷேர் பண்ணீங்க. தவறு கிடையாது, நண்பருக்கு நான் அனுப்பிச்சேன். அதை நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறக்காக உண்மை இல்லை. காலைல வந்தோடனே எங்கள் மீடியா ஆஃபீஸருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கடா, யாருன்னு கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா. குற்றச்சாட்டு வைப்பதற்காக உண்மைன்னு சொல்லாதீங்க, அது ஒரு பக்கம். அதை கண்டிப்பாக பாஜக விசாரிக்கும். காலங்காலத்தில் அந்த வேலையை கொடுத்தாச்சு. எங்கிட்ட பேசின பத்திரிகையாளர் நண்பர்கிட்ட நான் என்ன பதில் சொன்னேன்னு நீங்கள் கேளுங்க. ஆனால் கடைசி கேள்வி அண்ணா, ரைட் அண்ணா உட்காருங்கண்ணா. கடைசி கேள்வி அண்ணா, எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் மாதிரி நல்லாலாம் நடிக்க தெரியாதுண்ணா. நான் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஆக்டர். கர்நாடகாவில் ஒரு இந்தியன் ஸ்விம்மர் இருக்கார், அவர் 2 கை இல்லை, அவர் பேர் விஸ்வாஸ். இந்தியாவுக்காக 5-6 கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். அவர் ஒரு நாள் என்னை பார்த்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், அதில் நீங்கள் இந்தியன் ஸ்விம்மிங் கோச்சாக வரணும், ஒரு 5 நிமிஷம் எனக்காக நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோன்னாரு. நான் சொன்னேன், தம்பி எனக்கு அந்தளவுக்குலாம் பத்தாதுப்பா, என்னை நார்மலாகவே மக்கள் பார்க்க மாட்டாங்க, இதில் படமெல்லாம் நடித்தா பார்ப்பாங்களா? இல்லைனே நீங்கள் தானே நடிக்கணும்னாரு. சொன்னேன், சரி ₹1 சம்பளம் கொடுங்க. ₹1 சம்பளம் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நடிச்சிருக்கேன். அந்த ₹1 கொண்டு போய் போன வருஷம் ஐயப்பன் உண்டியலில் போட்டு வந்துட்டேன். ஏன்னா அது எனக்கு கிடைச்ச ஊதியம் கிடையாது, நான் போலீஸ் அதிகாரியாக இருந்ததுக்கு பெருமைக்கு கிடைத்த ஊதியம். அது ஐயப்பன் உண்டியலில் போட்டாச்சு. அந்த படத்தில் கொஞ்சம் டப்பிங் இஷ்யூ, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற ட்ரெய்லரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அது ஜூன் முதல் வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இது பியூர்லி ஒரே ஒரு படம், ஒரே ஒரு சீனு. அதில் ஒரு இந்தியன் ஸ்விம்மிங் கோச்சா, ஒரு கையில்லாத நம்முடைய நெஞ்சுரம் மிக்க மனிதருக்கு ஒரு கோச்சா வருவதில் ஒரு பெருமைப்படுறேன். அண்ணே அண்ணே கடைசி கேள்வி முடிச்சிடலாம் அண்ணே. கடைசி கேள்வி தொடர்ந்து நடிக்கிறீங்களான்னு அண்ணே, நான் நடிச்சேன்னா என் படத்தை நானே டிக்கெட் வாங்கி நானே தான் போய் பார்க்கணும். எனக்கு என் நடிப்பின் திறமையை பற்றி எனக்கு தெரியுண்ணே. எனக்கு அந்தளவுக்குலாம் வராது, வர்ற வேலையை செய்வோம். அது நண்பர் சொல்கிறாரு, கொடுத்த வேலையும் சரியாக செய்ய மாட்டேங்க, நண்பர் அதை நாள் திட்டிகிட்டு இருக்காரு. அதனால் இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறேண்ணே. நன்றி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. இப்போ கீழே வந்துடுறேன். டென்ஷனாக இருக்காங்க.